வேட்டை விட்டு தவண்டு கொண்டு திரிவா இப்ப. ம். இவ பிடிச்சு கொண்டு எழும்பி நிக்கணும்ன்றது ஆர்வம். ஓ! பெரிய ஆளுண்டில்ல, குட்டி ஆள் தான். நான் சேட்டியலண்டா கூட. சரியான ஸ்ட்ராங். பிடிப்பாள் வாணி. பிடிக்கையிலேன்னா கைய இறுகி பிடிப்பாள். அவ்வளவு ஸ்ட்ராங் ஆனா. அப்படித்தான். இந்த குட்டியலன்றது முதல் நாங்கலாம் கையில இப்படி வச்சு இப்படித்தானே ஆட்டுறது, படுக்க வைக்கிறது. அதெல்லாம் பிடிக்காது வாணி. இப்ப இல்ல. இப்ப 2 பேர பார்த்தோம். உண்டு அதான் ராவி சொன்னாள். பொம்பள பிள்ளைகளுக்கு, ஆம்பள பிள்ளைகளுக்கு எவ்வளோ வித்தியாசம் உண்டு. சின்னவரு இவர் அண்ணாட மகள்ற பிள்ளைய பார்க்க போனோம். அப்ப அவட பேர் என்ன வச்சுங்க? ஆரத்தியா. அவக பேர். ஆராத்தியா. அப்ப அவ வந்து நாங்க போய் இந்த 1 மணி நேரத்துக்கும் நல்லா நித்திர கொட்டுக்குள்ள. நித்திர. அப்புறம் தூக்குனோம். என்றாரு திரும்ப படுத்துட்டார். அதே அப்புறம் அடுத்த நாள் மற்றவர் லியோ மச்சாள்ற மகள் அவர்கிட்ட போனால், அவரு இப்ப ஒரு குழப்படி பண்ணிக்கிறாருன்னா, ஒரு இது சேட்டை உண்டு. அவர தூக்கி வைக்கணும் இப்ப. தாத்தா போய் இப்படி தூக்கி வச்சிருக்கு. அந்த 2 மணி நேரம் நல்லா நித்திர. கீழ போட கத்துது. அப்ப நான் சொன்னேன், "சரிப்பட்டு வராது மகனே, அம்மாக்கு கஷ்டம்" அப்படின்ட்டு. அப்ப அவர் ஆவண்டாருன்னா, அவர அடக்க முடியாது. அப்பதான் இவளுக்கும், அவருக்கும் உள்ள வித்தியாசம். சண்டைக்கு அடுத்தடுத்த நாள் பார்த்தோம். ஒரு பெண் பிள்ளை எவ்வளோ பொறுமையா படுத்திருக்குது. இவரு தன் அட்டகாசத்த காட்டுறாருன்றா சொன்னார். பார்க்க இல்ல நல்லா தான் இருக்கும். முந்தி இப்படி தூக்குற மாதிரி இப்ப தோள்ல ஜியாவ போடணும். தூக்குறல. இல்ல. ம். அவ இப்படி முகம் இப்படி இருக்க, இப்படி அ உடம்பு பகுதி முதுகு பக்கம் எங்கள்ட்ட இருக்கிற மாரி தான் அவ படுப்பா. அப்படித்தான். முன்னுக்கு பாத்துக்கிட்டு அவ இப்படி உலாத்தி கொண்டு முன்னுக்கு பாத்துண்டு அ, வருவா. அ, அ. நாங்க இப்படி பிடிச்சு கொண்டு இருக்கிறது. அப்படித்தான். அ ஆ இவர்கள்லாம் ஏன்னா, வளர்ந்த விதம் முதல் அது இப்படி வச்ச அது உடனே டாக்டர்ஸும் ம், சொல்லிடம் என்னன்னா, அந்த ம். முதுகு பக்கத்துக்கு பெலமாம் அப்படி அவையில வச்சு இதன்றது. இப்படி வச்சு அணைக்கிறத விட, தலை இப்படி முன்னுக்கு பார்த்தபடி இருக்கும். உடம்பு முதுகு பக்கம் எங்கள்ல இருக்கும். இந்த கையையும் குடுத்து இதையும் பிடிச்சு தகப்பன் சின்னல்ல அப்படிதான் நித்திரை ஆக்கினது. அவளுக்கு அதே பழக்கம் தான். அப்ப இவர்கள அ இப்படி போடணும். தோள்ல போடணும். அ இப்படி வச்சு இப்படி தோள்ல போட் போட்டா தான் படுப்பா 2 பேர். 2 பேரையும் பார்த்தேன் ஒரே மாதிரி. அப்ப சொன்னேன், "இவ்வளவெல்லாம் வித்தியாசம் வந்துட்டான்ட்டு." அப்புறம் தண்ணிக்குள்ள வச்சா அழகா இருப்பார் சிரிச்சுக்கொண்டு. அதேதான், அதேதான். தண்ணி என்றா எந்த அழுகையும் இல்ல. இல்ல. அதே எனக்கு எந்த தெரியல. அழுகை அதான் இவர் வளர்த்து இந்த 1 1/2 வயசுல தண்ணி போத்தல குடிக்கிறாராக்க பாருங்க அவரு. அத்வீகன. ம். போத்தில குடிக்கிறான். அவன் குடிக்கிற மாரி வேணுமாமண்டு போத்தில. ஆ. அல்லது இப்ப எந்த ஒரு சொட்டு தண்ணியோட கட்டிக்காரன். முகத்துல வாத்து கெட் விட்டா? கெட்டிக்காரன், 1 1/2 வயசு கெட்டிக்காரன். வளர்ந்துட்டாரு. அவர் பெரிய ஆள் தானே! ஆ. அப்படி. சரி. பாமுகம் ஃபாட்டி வீரான தமிழ் வானொலியில் உறவுகளின் இணைய வருவது கவிதை நேரத்தோடு பகுதி 1 இராவிய கொரியர்கள் பின்பு நகுலா ஸ்வரான் அவர்கள் வணக்கம் மருமக. வணக்கம், வணக்கம் நேயர்களே வணக்கம். அழகான இந்த பொழுதில் மீண்டுமாக அவரவர் எண்ண தலைப்புகளோடு இணைய காத்திருக்கிறோம். அழகாக இணைய காத்திருக்கும் ஒவ்வொருவரையும் அன்பாக வரவேற்றபடி, அந்த தலைப்புகளில் இணைய காத்திருக்கும் கருத்துக்களை செவிமடுப்பதற்கு ஆவலாக செவிமடுத்தபடி ஒருவேளை உங்கள் வரிகளில் கவிதை படைக்க விருப்பம் இருந்தால் அவர்களையும் இணைய அன்பாக அழைத்தபடி அனைவரோடும் இன்றைய கவிதை நேரத்துக்குள் நாம் அழகாய் இணைந்து கொள்வோம். பகுதி 2 இணைய காத்திருக்கிறார் நகுலா சிவநாதன் அவர்கள். அவரையும் அன்பாக வரவேற்றபடி வாணி உங்களுக்கு நன்றிகளோடு நாம் இணைந்து கொள்வோம். அந்த வகையில் முதலில் வருகின்றார் ஜெயம் தங்கராஜா அவர்கள். ஆ. கடைசியா போறவர்கள் தானே முதல்ல வர்றது. ஆமா, ஆமா. சரி. இனிய வணக்கத்துடன் வியாழன் கவிதை நேரத்துக்காக நெதர்லாந்திலிருந்து ஜெயம் தங்கராஜா. கவிதை இலக்கம் 796. மதத்தை மறந்த மனிதன். மதத்தின் ஒளி இதயத்தில் பிரகாசித்ததே, மனிதன் பாதை தெளிந்தே தெரிந்ததே. ஆனால் இன்று அவன் நம்பிக்கை சரிந்ததே, மாயையின் நிழல் முன்னால் விரிந்ததே. அறிவின் உயரம் தொட்டே சிறந்தான், ஆன்மாவின் ஆழம் குறைந்ததை மறந்தான். உறவுகள் எல்லாம் விலகி நிற்கின்றது, தனிமைக்குள் அவன் வாழ்க்கை தத்தளிக்கின்றது. பொன் குவித்தான், புகழ் தேடினான், பொய்யான சிரிப்பில் வாழ்க்கையை அமைத்தான். மன்னிப்பு என்பதை அடியோடு மறந்தான், கடினமாக மனத்தை மனிதன் மாற்றிவிட்டான். மதத்தை மறந்த மனிதன் கூட மறுபடியும் ஒளியை காணலாம். ஒரு சிறு அன்பு செயல் போதும், அன்றோடு வாழ்க்கை புதியதாக. நன்றி, வணக்கம். போதகர் வணக்கம். செய்தது வந்து கவிதைக்காய் நகுலா சிவநாதன். வன்முறை மதத்தை வாழ்வு மறந்த நிலைத்திடுமா? மனிதன் இங்கு அழகாக புத்தாண்டு பேசுகிறார். ஆனால் இங்கு மதம் பிடித்தவர்களாக இருந்து கொண்டு மதத்தை நேசிக்கிறவர்கள் நமக்கு வேண்டும். அந்த மதத்தின் பேரால் ஆட்சி செய்கிறவர்கள் எல்லாம் வேண்டாம். ஆனாலும் இங்கு
மதத்தின் ஒளி இதயத்தில் பிரகாசித்தது. அவர் அவர் சொல்கின்ற மதம் என்பது ஒரு நேசிப்பை, அன்பை நிறைத்தபடி வருகின்ற மதத்தை நாம் இங்கு பார்க்கிறோம். இருக்கலாம். மனிதன் பாதை தெளிந்தே தெரிந்ததே, ஆனால் இன்று அவன் நம்பிக்கை சரிந்ததே, மாயையின் நிழல் முன்னாடி விரிந்தது என்று மதத்தின் பக்கமான அன்பின் நல்லிணக்கத்தோடு இருக்கிற மதத்தின் எண்ணங்கள் செயல்பாடுகள் அத்தனையும் சிறப்பு தான். ஆனால் மதம் பிடித்தவர்களாக மதத்தை கட்டிக்கொண்டு ஆளுகின்றவர்களுடைய பக்கம் என்பது நிச்சயமாக ஒழிக்கப்பட வேண்டியது. அறிவின் உயரம் தொட்டே சிறந்தான், ஆன்மாவின் ஆழம் குறைந்ததை மறந்தான். அவனுக்கு மதத்தை மறந்து அந்த அன்பின் இளைவை மறந்து அவன் அறிவின் உயரத்தை, அறிவின் பக்கலாக அவன் மாறி போனான். அவனுடைய ஆன்மாவின் ஆழம் என்பது அங்கு நேசம், அமைதி, பண்பு அத்தனையும் தொலைந்து போனது. உறவுகள் எல்லாம் விலகி நிற்கின்றன. தனிமைக்குள் அவன் வாழ்க்கை தத்தளிக்கின்றது. இணைந்து வந்த வாழ்க்கை என்பதன் பக்கம் அது சாதாரணமா இயல்பாக எடுத்துக்கொண்டால், நானே கூட என்னுடைய அனுபவத்தை சொல்றேன். சிறு வயதிலிருந்து எங்களுக்கு இருந்த அந்த அழகான நேசமான வாழ்வியல் பக்கம் என்பது தொலைந்து போனது. ஒரு கிராமிய வாழ்க்கையோடு இணைந்திருந்த எங்களுடைய அந்த அழகான வாழ்க்கை என்பது பிள்ளைகளுக்கு நிச்சயமாகவே கிடைக்கவில்லை. அந்த சூழலோடு வாழாத அந்த கணங்களோ நாம் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்துதான் மற்ற வேலைகளை ஏதாவது செய்ய வேண்டுமென்றால் பார்ப்பவர்களாக இருக்கிறோம். அங்கு இயல்பாகவே ஒவ்வொரு சிறு குழந்தைக்கும் கூட சுயநலம் என்பது விதைக்கப்படுகிறது, அன்பின் விளைவு என்பது மறக்கப்படுகின்றது. எனவே இங்கு உறவுகள் எல்லாம் விலகி நிற்கின்றது, தனிமைக்குள் அவன் வாழ்க்கை தத்தளிக்கின்றது. ஆனாலும் அதை விடவும் மேம்பட்டு நாம் ஒவ்வொருவரும் கொடுக்கின்ற அந்த நேசமான பக்கங்கள் எப்படியானாலும் விழுந்தோ எழுந்தோ அத்தனையும் சேர்த்து வைத்துக்கொண்டு சேர்ந்து வாழ வேண்டும் என்று நாம் தொடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகள் தான் இப்போது மெல்லிய நூலிலையாக சேர்த்து கொண்டு செல்கிறது. அது எத்தனை நாள் செல்லும் என்பது கேள்விக்குறிதான். பொன் குவித்தான், புகழ் தேடினான், பொய்யான சிரிப்பில் வாழ்க்கையை அமைத்தான், மன்னிப்பு என்பதை அடியோடு மறந்தான், கடினமான மனதை மனிதன் மாற்றி விட்டான். எனவே தேடலில் தான் எங்களுடைய வாழ்க்கையை தொலைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அத்தனையும் தேடி வைத்து விட்டு ஒற்றை நொடியில் இந்த உலகத்தை விட்டே நாம் மறைந்து விட போகிறோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் நினைத்தே பார்ப்பதில்லை. நாம் எங்களுடைய உயிர் மூச்சு நின்று விட்டதானால் இந்த உடலுக்கு எந்த மதிப்பும் கிடையாது. அடுத்த வேளை எப்போது இந்த நாரப்போகிற இந்த உடம்பை எடுத்து எரிப்பதோ புதைப்பதோ என்பதை அவசரமாக அடுத்தவர்கள் செய்து கொள்வார்கள், அது யாராயிருந்தாலும் கூட. எனவே அதை மறந்துவிட்டு நாம் புகழும் பொய்யான சிரிப்பிலும் தான் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறோம். மன்னித்து மறந்துன ஒரு மன்னிப்பு என்பது கேட்கப்பட வேண்டியதும் சரியான இடத்தில் கேட்கப்பட வேண்டும், கொடுக்கப்பட வேண்டியது என்பதும் சரியான இடத்தில் கொடுக்கப்பட வேண்டும். ஆனாலும் அதை மறந்து விட்டோம். கடினமான மனதை மனிதன் மாற்றி விட்டான், அந்த இரக்க சுபாவமும் அந்த அன்பின் வெளிப்பாடு என்பது மறக்கப்பட்டு விட்டது. மதத்தை மறந்த மனிதன் கூட மறுபடியும் ஒளியை காண, ஒருவேளை நீங்கள் அந்த அன்பின் நிலவை மறைந்திருந்தாலும் கூட மீண்டும் காண முடியும். ஒரு சிறு அன்பு செயல் போதும், அன்றோடு வாழ்க்கை புதியதாகும். எனவே ஒரு சின்ன அன்பில் நிச்சயமாகவே அந்த தேவையான நேரம் கிடைக்கின்ற ஒரு சிறிய அன்பு, ஒற்றை வார்த்தை, ஒற்றை பருக்கை சோறு, அது கூட பெரிய பெரிய அன்பை கொடுக்கக்கூடும். அல்லது ஒரு ஒரு பார்வை என்பது கூட பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நின்று சிந்தி நான் யாரென உன்னியே நிகழ் இறைவனை அறிவாய், அப்போது நாம் இறைவனாய் மாறி விடுவோம். அந்த அன்பை நேசிப்பை கொடுக்கும் போது நாமே இறை பக்கத்தை நமதானதாக்கி கொள்வோம் என்பதை மிக அழகாக நம்மோடு மதத்தை மறந்த மனிதன் என்பது இருவருபட்ட பக்கமாக, ஒன்று மதம் பிடித்தவனாக அவன் இல்லாமல் மாறிவிட்டான் என்பது நல்ல பக்கம். ஆனால் மதம் என்பது ஒரு அன்பின் விளைவாக பார்த்து அந்த விளைவு என்பது நேசத்தை தொடரும் போது அதை மறந்த மனிதன் நிச்சயமாக அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை ஜெயம் தங்கராஜா அவர்கள் நம்மோடு மிக அழகாக பேசுகின்றார். மிகச்சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி. தொடர்ந்த கவியுடன் வருகின்றார் நகுலா சிவநாதன் அவர்கள். வணக்கம். வாங்கோ. சிவநாதன். வன்முறை வாழ்வு நிலைத்திடுமா? புத்தாண்டு பிறந்தது, புதுமைகள் நிறைந்தது, எத்தாண்டும் சித்திரைக்கு எழிலாகுமோ? இத்தர வாழ்வு இனிமைகள் காண முத்திரை பதிக்கும் சித்திரையே வந்து விட்டாய். புத்தாண்டு பிறந்தது, புதுமைகள் நிறைந்தது, எத்தாண்டும் சித்திரைக்கு எழிலாகுமோ? இத்தர வாழ்வு இனிமைகள் காண முத்திரை பதிக்கும் சித்திரையே வந்து விட்டாய்.
காதூரம் கேட்கும் செய்திகள் கணனி யுகத்தின் வன்முறையாய் மோதல். எங்கு கேட்டாலும் போரும் பொழுதும் வேறும் மக்களும் வெடித்தடும் வன்மம். காதோரம் கேட்கும் செய்திகள் கணனி யுகத்தின் வன்முறையாய் மோதல். எங்கு கேட்டாலும் போரும் பொழுதும் வேறும் மக்களும் வெடித்தெழும் வன்மம். சாதி வேறுபாடு, சமயச் சண்டை, நீதியற்ற வாழ்வு நிலைத்திட்டு கற்பழிப்பு என்றும் வன்முறை என்றும் நிலைத்திடும் வாழ்வு சீரற்று என்று. சாதி வேறுபாடு, சமயச் சண்டை, நீதியற்ற வாழ்வு நிலைத்திட்டு கற்பழிப்பு என்றும் வன்முறை என்றும் நிலைத்திடும் வாழ்வு சீரற்று என்று. பொல்லாத போதையும் நிலையற்ற வாழ்வும் இல்லாத மனிதரை கொன்றே செல்லும். பொல்லாத போதையும் நெறியற்ற வாழ்வும் இல்லாது மனிதரை கொன்றே செல்லும். மதிகட்ட வாழ்வில் மாண்புகள் இல்லை, பதியெங்கும் அவலக்குரல் பார்க்கும் வன்மனம். மதிகட்ட வாழ்வில் மாண்புகள் இல்லை, பதியெங்கும் அவலக்குரல் பார்க்கும் வன்மமாய். இறைவா, பதியெங்கும் அவலக்குரல் பார்க்கும் வன்மமாய். வன்முறை வாழ்வு நிலைத்திடுமா என்று இறைவனிடம் கையேந்தி நிற்பதாக அந்த பாடத்தை நினைத்தபடி நம்மோடு இணைந்திருக்கிறார் நகுலா சிவநாதன் அவர்கள். புத்தாண்டு பிறந்திருக்கிறது, புதுமைகள் நிறைந்திருக்கிறது. இந்த சித்திரைக்கு எதுவும் இந்த சித்திரை போல எதுவுமே எளிதாக இல்லை. ஆனாலும் இத்திரை வாழ்வில் இனிமைகளுக்கான முத்திரை பதிக்கும் சித்திரையே வந்து விட்டாய். சித்திரை மகளே, நீ வந்து விட்டாய். ஆனாலும் இந்த சூழல் என்பது எங்களுடைய காதோரம் விடுகின்ற செய்திகள் கணனி யுகம்தான். ஆனாலும் அதற்குள்ளும் வன்முறையின் மோதல்கள். கணனி யுகத்தையும் அதற்கு வன்முறைக்கு சாதகமாக பயன்படுத்துபவர்களா நாங்கள். எங்கு கேட்டாலும் போரும் பொழுதுமாக மலர்கிறது. சண்டையின் மத்தியில் தான் எங்களுடைய வாழ்க்கையின் பக்கங்கள். ஆனாலும் அதை கடந்து செல்கின்ற எங்களுடைய வாழ்க்கை பயணம். வேறு மக்களும் வெடித்தெழும் வண்ணம். எங்களுடைய ஆழ வேரிலிருந்து உருவாகிய அத்தனையுமே வன்மத்தை கொடுப்பதாக எங்களுடைய வாழ்வியல் சூழல் என்பது. சாதி வேறுபாடு, சமய சண்டை, நாம் எதை எப்படி கொடுக்கிறோம், எது நமக்கு தேவை என்பதை உணராதவர்களாக மீண்டுமாக வன்மத்தின் பக்கமாகவே சாதி சமயம் என நீதியற்ற வாழ்வு நிலைத்து போகிறது. தூண்டி விட்டு அராஜகம் செய்கின்ற மக்களாக நாம் இருக்கிறோம். கற்பழிப்பு என்றும் வன்முறை என்றும் நிலைத்திடும் வாழ்வு சீரற்று என்று. இன்னமும் எங்களிடம் மனித நேயமும் ஒரு பக்குவமான ஒரு வளர்ப்பும் இல்ல, ஒரு போதை கலாச்சாரத்துக்குள் இருக்கிற எளிய மனிதர்களாக இருக்கிறோம். நிலையற்ற வாழ்வு இருக்கிறது. ஆனாலும் அதை உணராத மனிதர்களாக, மனிதரை கொன்றே செல்கின்ற மனிதர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மதிகட்ட வாழ்வில் மாண்புகள் இல்லை, பதியெங்குமாய். எனவே இந்த மதிகட்ட வாழ்வு நமதாக்கி மாண்புகளை தொலைத்து ஒவ்வொரு வீடுகளிலும் அவலக்குரல் பார்க்கும் வன்மமாக எங்களுடைய வாழ்க்கை மாறி போயிருக்கிறது. எனவே புத்தாண்டு என்பது மீண்டுமாய் பிறந்திருக்கிறது. இதில் விட்டு விட்டு வருதாக்கா இந்த வாழ்வு அமைய நிற்க வன்முறை வாழ்வு கொஞ்சம் விட்டு சரியாத்தான் அமைந்திருக்கணும் தெரியவில்லை. சரி சரி அப்படியானால் தன்னுடைய 1751 பக்கத்தோடு நம்மோடு இணைந்திருக்கிறார் நகுலா சிவநாதன் அவர்கள். இந்த சூழ்நிலையில் இந்த வன்முறை வாழ்வு என்பது நிலைத்திடுமோ என்ற கேள்வியை சித்திரை பிறப்பில், அழகான இந்த சித்திரை பிறப்பில் எப்படி நிகழப்போகிறது என்ற கேள்வியை தனதானதாக்கி நம் ஒவ்வொருவருடைய கேள்வியாகவும் இதனை விட்டபடி நாம் தொடர்கிறோம். சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அடுத்தவர் விஜயகோரி அவர்கள் வரும் வேளை. வணக்கம். கவிதையுடன் இரா விஜயகௌரி. சித்திரை புத்தாண்டு. புத்துயிர் விதைத்தொரு புதியதோர் ஆண்டு விளைந்தது பூமியிலே. இங்கு சித்திரை விரித்தெழும் சீரிய பாதையை செம்மையுள் பதித்தெழுவோம். புத்துயிர் விதைத்தொரு புதியதோர் ஆண்டு விளைந்தது பூமியிலே. இங்கு சித்திரை விரித்தெழும் சீரிய பாதையை செம்மையுள் பதித்தெழுவோம். எத்துணை விடியல்கள் எத்தனை படையல்கள் இத்துணை நாள் தொடர்ந்தோம். அத்தனை நிறைவையும் அகம் நிறை மகிழ்வுடன் எழுதிட சித்திரை மகள் பிறந்தாள். எத்தனை விடியல்கள் எத்தனை படையல்கள் இத்துணை நாள் தொடர்ந்தோம்.
அத்தனை நிறைவையும் அகம் நிறை மகிழ்வுடன் எழுதிட சித்திரை மகள் பிறந்தாள். நம்பிக்கை விதைத்தெழும் நனி சிறப்பினை எழுதிட புரட்சியுள் மகள் பிறந்தாள். புனிதத்தின் இணைவினில் அமைதியை பெறப்பிட அகிலத்தில் இவள் எழுந்தாள். நம்பிக்கை விதைத்தெழும் நனி சிறப்பினை எழுதிட புரட்சியுள் மகள் பிறந்தாள். புனிதத்தின் இணைவினில் அமைதியை பெறப்பிட அகிலத்தில் இவள் எழுந்தாள். அழகுறு மலர்களின் அறுவடை விரிப்பினில் நளினமாய் இவள் பிறந்தாள். அழகுறு மலர்களின் அறுவடை விரிப்பினில் நளினமாய் இவள் பிறந்தாள். அகத்தினில் அன்பினை நறு மலரென விரித்திட அழகுடன் இவள் மலர்ந்தாள். அகத்தினில் அன்பினை நறு மலரென விரித்திட அழகுடன் இவள் மலர்ந்தாள். புத்துயிர் விதைத்தொரு புதியதோராண்டு விளைந்தது பூமியிலே, இங்கு சித்திரை விரித்தெழும் சீரிய பாதையை நாம் செம்மையுள் பதித்தெழுவோம். நன்றி, வணக்கம். அதே எல்லாத்தையும் நீங்க பெண்ணாக எல்லாரும் சொல்றீங்க. எங்களுக்கு அப்படி பாக்குறதுல ஒரு எங்களுக்கு அப்படி பாக்குறதுல சரியான சந்தோஷம். ஒரு பெண்ணாக பார்க்கறதுல ஒரு அழகான தாய் தாய் மகள்ட்டு சொல்றீங்க. அப்ப ஆண்கள் பாவம் இல்ல. அவள் தான் அத்தனையும் வலுவாக, ஆண்கள் துணையாக நிற்பார்கள். அத்தனையும் வலுவா நீங்க ஒரு வீட்டை கூட எடுத்துக்கொண்டாங்க, இயல்பாக இப்ப நீங்க உழைச்சு கொண்டாந்து, நீங்க தான் ஒரு ஆண், நான் தான் ஒரு பெண், நீங்க உழைச்சு என்ன கொண்டாடுறாங்க, நான் வீட்டுல தான் இருக்கிறேன். ஆனா நீங்க நினைச்சு பாருங்க, ஒவ்வொரு சின்ன காரியத்தையும் நுட்பமா ஒருத்தி செய்தால் மட்டும்தான் அந்த குடும்பத்துல ஒரு நல்ல போஷாக்கான உணவு கிடைக்கும், ஒரு அமைதியான வாழ்க்கை கிடைக்கும், குழந்தைகளுக்கு இயல்பாகவே நல்ல பழக்க வழக்கங்கள் கிடைக்கும். ஆனா நாங்க ஒரு தரம் அதை உணர்ற இல்ல. ஒரு அவ்வளத்தையும் சிதைச்சு போடுறதுக்கு ஒரு பெண் ஒன்றையும் கவனம் இல்லாம இருந்தால் போதும், அத்தனையும் அந்த குடும்பமே சிதைஞ்சு போகும். சில வீட்டுல மாறி நடக்குது இல்லைன்னு சொல்லல தெரியாது இல்ல. ஆனால் இப்ப தை மகள்னு சொல்றீங்க, அப்ப அந்த தையாச்சும் ஆண்களை கொடுங்க, தை மகனி என்று சொல்லுங்களேன். சித்திர மகள் அடுத்த முறைக்கு எழுதிட்டா போதும். அவர்கள் தான் நீ அங்க மாஞ்சி வயல்களை செய்து உழைச்சி அதை சூடாக்கி அதை நெல்லாக்கி அதை வீட்டுல கொண்டு வந்து நாங்கள் எதிரானவர்கள் அல்ல, அடுத்த முறை எழுதிட்டா போச்சு. ஆனாலும் இல்ல, ஒரு வீட்டுக்கு பெண்ணிலையில நின்று அந்த ஒரு தாய்மை நிலையில நின்று செய்யற எத்தனையோ ஆண்களும் நிச்சயமாக இருக்கிறோம். சோம்பரிகளாக பெண்கள் இருக்கு, அத்தனையும் அழகாக பார்க்கிற ஆண்களும் நிச்சயமா. ஆனா இயல்பா நான் சொல்றேன், இப்ப நாங்க முந்தி நினைப்போம் ஒரு பெண் தான் அத்தனையும் சமைச்சு ஆணுக்கு வேற பரிமாறி செய்யணும்ன்றது இயல்பா என்னுடைய வயது கொத்த ஒரு அம்மாவின் ஒரு எதிர்பார்ப்பு. ஆனா அப்படி செய்யணும்ன்றது இல்லைன்னா, ரெண்டு பேரும் நீங்க உழைக்கிறீங்களா, ரெண்டு பேருமே ஆளுக்கால் பரிமாறலாம், ரெண்டு பேரும் ஆளுக்கால் செய்யலாம், இது செய்யக்கூடிய சூழல்லாம். ஆனாலும் இன்று வரைக்கும் எனக்குள்ள ஒரு இது, வீட்டுல இருக்கிற பொம்பளை பிள்ளை அதை எவ்வளவு நீங்க வேலை செய்துட்டு வந்தாலும் ஆனால் நீதான் சமைச்சு கொடுத்து பார்க்கணும்ன்றது ஒரு அம்மாவா எந்த வயசு 60 வயசுக்கான ஒரு எதிர்பார்ப்பா இருக்கிறது. இல்ல அது பிள்ளை என்னன்னா 2 பேரும் தான் வேலை செய்யறாங்க. 2 பேரும் தான் வேலை செய்யறாரு. இப்ப இவர் சும்மா இருந்து கொண்டு சமைக்காம இருந்தா வர விஷயம். அவரும் வேலை போறாரு, இவரையும் வேலைக்கு போறார். 2 பேரும் டயர்டா வரையணும் வந்துட்டு. இப்ப ஆண் வந்து என்ன வரேன்னா அவருக்கு வேலை குறைவா இருக்கும், மிச்சம் குறைவா இருக்கும் வீட்டுல. அதனால அந்த பெண் வந்து எவ்வளவு வேலை உண்மையா வாணி, இப்ப நான் யோசிக்கிறேன் எப்படி இதெல்லாம் கடந்து வந்தேன்னு. உண்மையா இயல்புல ஒரு பெரிய ஒரு கம்ப்யூட்டர் அவ்வளத்தையும் சரியான முறையில ஒழுங்கா செய்து கொண்டு வந்தால் மட்டும்தான் அவ்வளவு அழகான குடும்பம் நகரம் அழகா. ஆனா இப்ப இருக்க எந்த பார்வையில பெரும்பாலான பிள்ளைகளுக்கு ஷோவா எல்லாம் செய்யணும், ஷோவா எல்லாம் வடிவா வலிக்கிட்டு எல்லாம் செய்யறார்கள். ஆனால் இயல்புல அந்த வீட்டுக்கான காரியங்கள் சரியா நடக்குதாண்டா எனக்குள்ள பெரிய கேள்விக்குறியா. அது இல்ல, பெருசா இல்ல, பெரியவர்களுக்கு ஷோ பண்றார்கள் தவிர அதுக்குள்ள இல்ல கேள்விக்குறியா. ஆனா அதுல தப்பும் எங்கள் பக்கம் தான் இருக்கிறதோ என்ற கேள்வியும் எனக்கு இருக்குது. நீங்க எல்லாத்தையும் பார்த்து கைக்குள்ள எங்களுக்கு அந்தந்த நேரம் அப்பாச்சி விடிய எழுமினா சொல்லுவோம், அந்த ஓலை பின்னுறது, கிடுகு பின்னுறதுல இருந்து முத்தம் கூட்டுறதுல இருந்து தண்ணி எடுத்து வைக்கிறதுல இருந்து அத்தனை வேலையை செய்துதான் நாங்க பாடசாலைக்கு போனாங்க. ஆனா இன்றைய சூழல்ல எல்லாம் கைக்குள்ள கொடுத்து அப்படியே வந்து அப்புறம் களைச்சு போய் வர்ற பிள்ளைக்கும் பக்குவம் பாக்குற ஒரு அம்மா அப்பாவா தான் நாங்க இருக்கிறோம். பிழைக்க விட்டது நாங்கள் தானோன்ற கேள்வி இருக்குது.
இருக்குது. பலர் வந்து அம்மா பெத்த பிள்ளைகள் உண்மையிலேயே பயங்கர லக்கி. எல்லாருக்கும் முக்காவாசி பேருக்கு அம்மா, அப்பா இருக்கணும் வீட்ல. அம்மா, அப்பா. ஆ. அம்மா 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 பேத்தி பேரன். அப்ப ம். விட்டுறது தங்கள வேலைய பார்க்க. தங்களுக்கு வேலையே இல்லன்ற மாரி தான் சொல்லலாம். உண்மையில. அப்படி ஒரு அ. ஒரு ஒரு கொடை இப்ப அவர்களுக்கு. இப்ப நாங்களெல்லாம் அப்படி இல்ல. தனியத்தான் எல்லாமே செய்தோம் என்ன. அதுவும் கேட்டு கேட்டு கேட்டு. இப்ப இவர்களுக்கு கேட்கறதுக்கும் தேவையில்லை. என்னன்னா, அந்த கூகுள தட்டுவார்கள், அந்த ஏஐ தட்டுவார்கள். அதில பதில் வருது. அடே ஆ, சொன்னார் ஒரு வாணி இப்ப எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. அவர்கள் கூகுள தட்டுறதுல வர்ற அந்த ஆன்சர தான். ஆனா எனக்கு நீங்கள் சின்ன குழந்தைகளுக்கு பால் குடுக்கையிலயா, அல்லது சீனி ஒரு சொட்டு பாவிக்கையிலயா, அல்லது ஒரு சொட்டு உப்பு இப்போ ஒன்றுமே 1 வயது மட்டும் குடுக்கன்னா, அந்த பிள்ளை காரி தான் துப்பும் வாணி ஒன்று சாப்பிட. ஓ! 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 அப்படித்தான் குடுக்கும். எதுவுமே சேர்க்கக்கூடாது. டாக்டர்ஸும் சொல்லி நம்ம இது இதுகள் எல்லாத்துலயும் அதான் சொல்லி நம்ம எந்த சரியான இதுவும் மாற்றம் சேர்க்க. அவர்கள்ற இதுல. அந்த முதல் அப்ப நாங்க குழந்தை ஓ! குழந்தை ஓங்காணிக்கும் வாணி. ஓ! அது தெரியல. எந்த அப்படித்தான் வளர்க்குறாங்க. எனக்கு தெரியல. இதுல எவ்வளவு சரி, எவ்வளவு பிழைன்ட்டு. இப்ப சில வேளை நாங்கெல்லாம் சரியா எண்ணெய் எல்லாம் வச்சு உடம்பெல்லாம் ஊத்தி, உடம்பெல்லாம் மசாஜ் பண்ணி போட்டா நாங்க குளிக்க பார்க்குறது பிள்ளைகளுக்கு. இப்ப வந்து குளிக்க பார்த்து முடியத்தான் அதுக்கும் கோகனட் ஆயில் போட்டுட்டு உடுப்ப போடுகிறாரு. அப்ப சொன்னேன், "இது என்னன்டா?" நான் இல்ல இப்ப டாக்டர் அப்படிதான் சரியான மாற்றம் பிள்ளை வளர்ப்பிலேயே. ஏதோ ஹெல்த்தியா வளர்ந்தா சரி அந்த குட்டி. ம். ஆ, ஆ. அப்ப நாங்க மூக்கு நுழைக்க போனா தானே பிரச்சனை. அப்படியா? விலகி வந்தோம்டா சரி. விலகி நின்று வேடிக்கை பார்க்க வேடிக்கை வேண்டியது. பார்த்த மாட்டா சரி. நன்றி. செல்வி நித்யாக்கா புதுசா ஒரு ஆளுக்கு பக்கத்துல நிக்கிறார். கணேசா பிள்ளையாரப்பரே கேப்பா கவிதையுடன் நெதர்லாந்தில் இருந்து செல்வி சவுண்டு குறைவு. நித்யா. சரி. ஆச்சு. எங்க சத்தத்தை காணில அதானே. ஓடுதும் இல்ல. இங்கால பாப்போம். சொல்லியாக்கா என்னாச்சு? சில வேளை இங்க நான் மற்றவரை போட்டு பார்க்குறோம் நம்ம. போட்டு பார்த்தா தெரிய வரும். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்மா. ஆரம்பிக்கவே இல்லை. நான் போட்ட சத்தம் வந்து இருக்குது. பாருங்க. சத்தம் இல்லாட்டி பரவாயில்ல. பாஜி சொல்லட்டு. இல்லையே ஓடுது சவுண்ட் வர இல்ல. வை மகிழ்வும் தொலைந்து கவலை வருமே. சித்திரை வந்தாலே மனதுக்கு மகிழ்வு முத்திரை பதித்தது போல் வருடம் வந்துவிடும். சித்திரை வந்தாலே மனதுக்கு மகிழ்வு முத்திரை பதித்தது போல் வருடம் வந்துடும். எத்தனை வந்தாலும் தவித்திடும் ஒரு புறம் எண்ணியே நாமும் ஏக்கமும் சேர்ந்திடும். எத்தனை வந்தாலும் தவித்திடும் ஒரு புறம் எண்ணியே நாமும் ஏக்கமும் சேர்ந்திடும். சொந்தமும் இல்லா தனித்த பயணம் சுற்றமும் இல்லா செய்திய தொடரம். சொந்தமும் இல்லா தனித்த பயணம் சுற்றமும் இல்லா செய்திய தொடரம். நாற்புறமும் சிதறிய கூட்டமாய் நானும் நாடியே செல்ல உறவும் இல்லையே. நாற்புறமும் சிதறிய கூட்டமாய் நானும் நாடியே செல்ல உறவும் இல்லையே. அதிகாலை எழுந்து சந்தோஷம் கலந்துட அழகா வாழ்க்கை இப்படி நிலையோ. அதிகாலை எழுந்து சந்தோஷம் கலந்துட அழகா வாழ்க்கை இப்படி நிலையோ. ஆலையின் செல்ல மாக்களும் இல்லை அன்பாய் கரைக்க யாருமே இல்லையே. ஆலயம் செல்லோ மாக்கள் இல்லை அன்பாய் கரைக்க யாரும் இல்லையே. தாய மண்ணில் தனித்துவ மகிழ்வு உறவுகள் இணைந்து கூடிய இணைவு. தாயக மண்ணில் தனித்துவ மகிழ்வு உறவுகள் இணைந்து கூடிய இணைவு. உணவு பண்டங்கள் பரிமாற்ற நிகழ்வு உலகமே மறந்து உவகையில் நிறைவு. உணவு பண்டங்கள் பரிமாற்ற நிகழ்வு உலகமே மறந்து உவகையில் நிறைவு. நன்றி வணக்கம். ஆனா உண்மைதான் வாணி. இப்ப எங்கட பலகாரங்கள் எங்கட வீட்டை செய்யறதை விட 4 வீட்டுல இருந்து வர்ற பலகாரம் சுவை கேட்கல இன்னும் சுவையா இருக்கும். ஆனா இங்கே ஆர்டிஎம் வீட்டை கொடுக்கறது இல்ல. ஆர்டிஎம் வீட்டை வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது. அப்படியான ஒரு சூழலை நான் முந்தி அந்த வேலையெல்லாம் செய்யறேன். சரஸ்வதி என்ன பொங்கல் என்ன எல்லா வீட்டுக்கும் எல்லாம். ஆனா மற்றவர்கள் எல்லாம் ஒதுங்கி ஒதுங்கி போகும்போது மெல்ல நானும் ஒதுங்கி கொண்டதான சூழல் வந்தது. இப்ப அந்த 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 பக்கமே இல்ல. மற்றது வந்தாலும் நாங்களும் எடுத்து அப்படியே பக்கண்டு சாப்பிடுற பழக்கத்திலும் இல்ல. கலோரி கூடிரும், சீனி நிறைஞ்சிரும். அப்ப தேவையில்லாம சாப்பிடக்கூடாது. வாங்குறதும் விட்டாச்சு. இருந்தா வாக்கில் போடுவோம்.
இல்ல அப்ப உண்மைதான் ம், ம், உண்மைதான். அவ்வளவு தேநீர் போன கிழமை இருந்தாலும் என்னுடைய தம்பி விட்ட போகும்போது நான் ஒரு மில்க் காஃபியை கனகாலம் இல்லையேன்னு செய்து கொண்டு அது அது மிக்ஸ் பண்ணதுல ஏதோ ஒன்று பட்டரை கொஞ்சம் கூட போட்டு பிழைச்சிட்டு தான் சக்கண்டு இழுவுற மாதிரி ஐயையோ நஜிது இருந்தாலும் பட்டி கொண்டு போயிட்டேன். கொண்டு போயிட்டு அவர்கள் மூக்கால நாக்கால எல்லாம் நெளிச்சு ஒன்று ரெண்டு சொன்னு சாப்பிட்டுட்டு அதை வைத்தார்கள். ம். ஆனால் 2ஆம் நாள் அதை பார்த்தா அது பக்குவமான இது அது ஏதோ ஒன்று பிழைச்சு இல்ல இல்ல ஆனா நீங்க 2ஆம் உடனே நாள் வெட்டிக்கிறீங்க அன்னைக்கு அடுத்த நாள் தான் சரியா உருவும் அது. பதத்துல ம், அப்ப அடுத்த ம். நாள் டெலிபோன் வருது, அக்கா அது இப்ப நல்லா தான் இருக்கு. உருகிட்டுது. அப்ப அந்த அது கூட சில வேளையில நான் விருப்பமா செய்து கொண்டு போய் யாராவது அப்படி எல்லாம் செய்ய அடுத்த முறை செய்து கொண்டு வர அதுவும் என்னுடைய வீட்டை சொல்லுவாங்க, நீங்க செய்து கொண்டு போங்க உங்களோட தம்பி நல்லபடியா சொல்லுவாரு, ஆனா நீங்க சிரிச்சு கொண்டே கேட்டு கொண்டு இருப்பீங்களே. இங்க நான் ம், ஏதாவது ஒன்று நடக்கும். ஆ, அப்ப எங்களுக்கு வந்து மனம் தராது வாணி ஏதாவது சொன்னாலும் பேச கேட்டு இருக்கிற மெனோன்லயே தான் அது பிள்ளைங்க தெரியவான கேட்கிற மெனோன்ல நாங்களும் இருக்கிறோம். ம். வீட்ல ஏதாவது சொன்னா நாங்க துள்ளி பாய்வோம், ஆனா வெளியில சொன்னா கேட்போம். வெளியில என்ன சவரம் கேட்கிற மெனோன்ல நாங்களும் இடிச்ச வாயல். எனவே இந்த அழகாக உணவு பண்டங்கள் பரிமாற்ற நிகழ்வு என்பது நிகழும். சித்திரை வந்தாலே மனதுக்கு மகிழ்வு முத்திரை பதித்தது போல வருடம் வந்துடும். புதிய வருடம் வந்துவிடும். எத்தனை வந்தாலும் தவித்திடும் ஒரு புறம் எண்ணியே நாமும் ஏற்கவும் செய்திடும். எப்படி எது இந்த திரையில் வந்தாலும் ஏக்கத்தோடு தவிக்கிற சூழ்நிலையில் தான் நாம் இருக்கிறோம். சொந்தம் இல்லாத தனித்த பயணம் புலம்பெயர் வாழ்வில் சொந்தமும் இல்லாத தனித்த பயணம். போய் சொந்தத்தோட இருந்து பாருங்க, போயிருந்தா அங்கே இருந்து பாஞ்சு செய்யற பக்கங்களை சுற்றமும் இல்லா சீரிய தொடராம் நாட்புறம் சிதறிய கூட்டவன் நிச்சயம்தான் அத்தனையும் இழந்து போய் வந்து தனித்து இருக்கிற பக்கத்துல இருக்கிறோம். அன்பாய் கதைக்க யாருமே இல்லையே. ஆனா வாணி இந்த இடத்துல செல்வி வித்யானந்தன் அவர்கள் பாமுக தளத்துக்குள்ள விடிஞ்சா பொழுதுபட்டா இருக்கிற அன்பாய் கதைக்க யாருமே இல்லையே என்று சொல்லிக்கல. இது கொஞ்சம் கேள்விக்குறிதான் இல்லையா? தாயக மண்ணில் அவரை தான் அத்தான் கூப்பிடுறாரு அப்ப உங்களுக்கு உலகல்ல. சரி சரி தாயக மண்ணில் தனித்துவ மகிழ்வு இதை கடந்து தாயக மண்ணில் இருந்த போது அது தனித்துவ மகிழ்வை தந்தது. உறவுகள் இணைந்திருந்தோம். உணவு பண்டங்கள் பரிமாற புதிய வருடங்கள் அத்தனைக்கும் பொங்கலா இருக்கட்டும், வருஷமா இருக்கட்டும், தீபாவளியா இருக்கட்டும், சேர்ந்து இருந்து உணவு உண்டு அந்த அழகான காலங்கள். பெருசா சில வசதி பெருசா இருக்காது, ஆனாலும் சில எனக்கு பெரும்பாலும் ஞாபகம் எங்களுக்கு எல்லாம் அந்த சங்கக்கால துணியில வாங்கி ஒத்தியே மாதிரி எல்லாம் இருக்குது. ஆனாலும் அந்த உடுப்பு போடையக்குள்ள ஒரு சந்தோஷம்தான். இப்ப நிச்சயமா உடுப்பு போடுறோம், அந்த பெரிய மகிழ்வு நிச்சயமா வந்ததா இல்லை. அந்த நேரம் அது சந்தோஷமா தான் இருக்கு. இரவிரவாக வேலைச்சு எங்களை ஒவ்வொருவருக்கும் ஒரே மாதிரி தரும்போது போட்டாது அல்லது அந்த பலகாரங்களை சாப்பிட இருக்கிற ருசி விடிய வெள்ளன அந்த குளிருக்குள்ள குளிச்சு முழுகி பொங்கலை செய்த அந்த அழகான பக்கங்கள் இத்தனையும் சிறப்பாக எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு ஒருவேளை ஒரு ஆள் கோயிலுக்கு போயிலேன்னா அடுத்தவர் பக்கத்து வீட்டுக்கார கொண்டு வந்து அந்த பிரசாதத்தையும் அந்த குலசாதத்தையும் கொண்டு வந்து திரைக்கு இருக்கிற மகிழ்வு இத்தனையுமாக மிக அழகான பக்கங்கள். உறவுகள் இணைந்து கூடிய இணைவு, உணவு பண்டங்கள் பரிமாற்ற நிகழ்வு, உலகமே மறந்து உவகையில் நிறைவு என்று அந்த அந்த அழகான சூழலையும் அதை நினைத்து என்று தொலைத்த சூழலையும் நமதானதாக்கி மகிழ்வும் தொலைந்து கவலை வருகின்ற சூழலில் நின்று தன் கவிதையை படைத்திருக்கிறார். தன்னுடைய 758வது பக்கத்தோடு செல்வி வித்யானந்தன் அவர்கள். சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி கௌரி, நன்றி. இலங்கையில் இருக்கும்போது சலுசலாவுக்கு 2000 ரூபா கொண்டு போனாலே 1 மீட்டர் துணியில இங்க சலுசலாவும் இல்ல, ஒரு கொசலாவும் இல்ல, ஜலஜலாதான் இருக்குது. இல்ல உண்மையில நானும் எப்பவும் நினைப்பேன் அந்த சட்டைகள் அண்டிதான் தைக்கிறவ துணி வாங்கி அம்மா கொடுக்குது. இப்பவும் எனக்கு அந்த சட்டைகள் அந்த நதியா ஸ்டைல் சட்டைகள் தான் நினைப்பேன். உண்மையில இப்பவும் அந்த ஞாபகம் இருக்கு. இந்த சட்டை சின்ன செக் போட்டது பூக்கள், அப்ப அந்த சட்டை அந்த டிசைன் அவர் தச்ச பட்டன் எல்லாம் ஒவ்வொரு நாளும் யோசிப்பேன். இப்படி கை வச்சு அழகான கழுத்தெல்லாம் வச்சு பொக்கெட் வச்சு அப்ப போனமே இல்லை. ஏனண்டா வாணி நாங்கள் அந்த உடுப்புல நாங்க ரசிச்சோம் நாங்க மனசார ரசிச்சோம். இல்லாம பினாபோம் மாதிரி போட்டுட்டு போடுறது, அந்த சிறகு மாதிரி வச்ச சட்டை வளர்க்குறது அதெல்லாம் உண்மையில அது உண்மைதாங்க. அவருக்கா சொல்ற சரிதான். இப்ப போக்குலயே வரக்குல ஒன்ற தூக்குறபடி அப்ப முந்தைய ஒரு ப்ளீட்டட் ஸ்கர்ட் ஒரு துணியில வர மற்றது டிஷர்ட் எல்லாம் சின்ன அப்ளிக் ஒர்க் செய்த நாய்க்குட்டி போட்ட டிஷர்ட் எல்லாரும்
கத்திக்குள்ளத்தான் அது வந்து சேரும் எங்களுக்கு. என்னடா ஆண்டி அந்த ஊர் உடுப்பெல்லாம் அவகிட்டான் போகிறது. கடைசியாக நாங்கள் அண்டைக்கே போய் நின்று அழுது கொண்டுன்னா உடுப்பு பார்க்குறது. அப்போ அப்படி இருந்தும் அதான் அந்த மறக்க முடியாத ஒரு ஆடையும் சரி, இப்போ உடுப்பு சாமந்த இந்த இதுகள் பெட்டிக்ல வாங்கி ரெப்பரன்ஸ் ஸ்கர்ட் வடிவான ஆமா பெட்டிக் ஆமா ஆமா டிசைன்ஸ்ல கத்திக்கல அந்த பாதியா இதுக்கும் அப்படியே கட்டுறது. இருக்கிறது. அப்படியெல்லாம் இருந்த காலங்களில் இப்போ தம்பிகிட்ட கேட்டேன், நான் என்ன சித்திரை வந்தது போயிட்டு தான். இப்போ அங்கே உண்மையிலேயே 4 நாள் கொண்டாடும் எங்களோட ஊரில். அப்போ 4 சட்டை தைப்பாங்கம்மா. 8 நாள்ன்ட்டு சொல்லுவாங்க. 4 நாள் நல்ல சிறப்பாக நடக்கும். படங்கள், சாப்பாடு, உடுப்புகள் எல்லாம். அப்படியே கேட்டேன், அது வந்த மாதிரி போயிட்டு பிள்ளைகள் வீட்டில் அன்றைய கொஞ்சம் லீவாக இருக்கும், இருந்தாலும் பின்னர் டியூஷன். அப்போ எல்லாம் தொலைஞ்சு போனது. எல்லாம் தொலைஞ்சு அங்கேயும் போயிட்டு இங்கேயும் இங்கே ஒன்றும் செய்யலாது. இங்கே எல்லாரும் கொண்டாட வேண்டியது ஒன்று கிறிஸ்மஸ் தான். ஒன்றும் பண்ண முடியாது. அதை சந்தோஷமாக கொண்டாடுகிறார்கள். அது 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 விரும்பியோ விரும்பாமலோ எல்லா வீடுகளிலும் அதான் எல்லாரும் நிற்கிறோம். ஃபேமிலி கொண்டாட்டம். அப்போ இதுகள் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் செல்வனி தேர்ந்தனக்கா வணக்கம். தொடர்ந்து யாரு? வணக்கம். வியாழன் கவி 2322 ஸ்வீடிஷ் நிர்வாகம் சுவிட்சர்லாந்தில் இருந்து. ஆகாய வெளியில் அண்ணாந்து பார்க்க தோன்றும் ஆகாய வெளியில் எத்தனை கோலம். விண்ணுந்து பாதை விரைந்திடும் விசையோடு பயணத்தின் ஆசை. விண்ணுந்து பாதை விரைந்திடும் விசையோடு பயணத்தின் ஆசை. கண்கொண்டு பார்த்திட நிலா கனவுகள் கலைத்தெழும் கதிரவன் மண் பார்த்து சிரிக்கும் விண்மீன் மயக்கும் ஜாலங்காட்டு வண்ணங்கள். கண்கொண்டு பார்த்திட நிலா கனவுகள் கலைத்தெழும் கதிரவன் மண் பார்த்து சிரிக்கும் விண்மீன் மயக்கும் ஜாலங்காட்டு வண்ணங்கள். காலை மாலை அதிசய அரங்கம் கரையும் புள்ளின ஓசை அதிசயம். வானவில் நெளிவில் நளினம் வரைந்திடும் அழகியல் சுரங்கம். வானவில் நெளிவில் நளினம் வரைந்திடும் அழகியல் சுரங்கம். சுழலும் கோள்களின் இயங்கு வேகம் வெற்றி கண் பார்த்திடா சோகம். சுழலும் கோள்களின் இயங்கு வேகம் வெற்றி கண் பார்த்திடா சோகம். கருமையும் வெண்மையும் காதல் கருத்தினில் பதியுமே இத்தனை சாயல். கருமையும் வெண்மையும் காதல் கருத்தினில் பதியுமே இத்தனை சாயல். நன்றி, வணக்கம். அழகான ஆகாய வழியை தன் வரிகளில் இணைத்து வந்து நம்மோடு இணைந்திருக்கிறார் சிவதர்ஷினி ராகவன் அவர்கள் தன்னுடைய 2322 பக்கத்தோடு. இந்த ஆகாய வழியை நாம் அண்ணாந்து பார்க்க தோன்றும் போது ஆகாய வழியில் எத்தனை கோலங்களை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். அழகான கோலங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த விண்ணூந்து பாறையில் விரைந்து செல்லும் போது விசையோடு பயணத்தின் ஆசை. ஒருவேளை விமான பயணத்தில் செல்லும் போது அதை ரசித்து செல்லும் போது அந்த விமான பயணத்தின் பக்கத்தை பார்க்கும் போதெல்லாம் நிறைவான மகிழ்வு இருக்கிறது. கனவுகள் கலைத்தலும் கதிரவன் நிலவு மகள் அங்கு கதிரவனுடைய பக்கம் மண்பாத்து சிரிக்கும் விண்மீன் மயக்கும் ஜாலங்காட்டும் வண்ணங்கள். அங்கு நட்சத்திர கூட்டம் வண்ணங்களை கொண்ட எழில் வண்ணங்கள் வானவில்லின் பக்கம். காலை மாலை அதிசய அரங்கம். உண்மையிலே சூரியன் உதிப்பதும் மறைவதுமான அழகான வரிகளுக்குள் அதை இணைத்திருக்கிறார். காலை மாலை அதிசய அரங்கம் கரையும் புள்ளின ஓசை அதிசயம். அங்கு குரல் எழுப்புகின்ற புள்ளினங்களின் ஓசை என்பது அவசியமா இருக்கிறது. வானவில் நெளிவில் நளினம் வரைந்திடும் அழகியல் சுரங்கம். அழகான வண்ணங்களை இணைத்தபடி வருகின்ற அந்த வண்ண சுரங்கம். சுழலும் கோள்களின் இயங்கும் வேகம். இங்கு கோள்கள் சுழன்று கொண்டிருப்பதன் தான் என்னுடைய வாழ்க்கை வட்டம் என்பது நகர்ந்து கொண்டிருக்கிறது. வெற்றி கண் பார்த்திடாத சோகம். கருமையும் வெண்மையும் காதல் கருத்தினில் பதியுமே இத்தனை சாயல் என்று எனக்கு அதன் இறுதி பக்கம் எப்படி அல்லது ஒரு சூரிய ஒளிக்கும் இருட்டுக்குமான பகல் வேளைக்கும் இருட்டுக்குமான இணைகின்ற பக்கம். அதன் இணைகின்ற அந்த இணைவு கொடுக்கின்ற வாழ்க்கையின் பக்கம் அது ஒரு அழகிய காதலாக பார்த்து கருத்தினில் பதியுமே இத்தனை சாயல் என்ற ஒரு வாழ்வியல் ஓட்டத்தில் ஆகாய வெளியில் இணைந்து செல்கின்ற பக்கங்கள். அதை பார்த்து ரசித்து எழுகின்ற அந்த அழகான பக்கம். அதிலும் மயக்கும் ஜாலங்காட்டும் வர்ணங்களோடு மண் பார்த்து சிரிக்கும் விண்மீன் என்பது மிக அழகாக ஒரு இயற்கையின் எழிலை தன் வரிகளுக்குள் மெல்ல பொத்தி எடுத்து தந்த சிவதர்ஷினி ராகவன் அவர்களுக்கு மிகச் சிறப்பான வாழ்த்துக்கள். உலக குரல் தினத்துக்கான சிறப்பு கவியோடு ஜெர்மனியிலிருந்து ரஜனியண்டன். அடையாளத்தின் முகவரி. குரல் என்பது வெறும் ஒலியல்ல, ஆன்மாவின் வெளிப்பாடு, ஆளுமையின் அடையாளம். குரல் என்பது வெறும் ஒலியல்ல, ஆன்மாவின் வெளிப்பாடு, ஆளுமையின் அடையாளம். எண்ணங்களை சொல்லும் விசையாக சொற்களுக்கு உயிர் கொடுக்கும் ஆயுதமாவது குரல்.
எண்ணங்களைச் சொல்லும் விசையாக சொற்களுக்கு உயிர் கொடுக்கும் ஆயுதமாவது குரல். உலகக் குரல் தினமான இன்று உயிர் கொடுக்கும் குரலை போற்றிடுவோம். உலகக் குரல் தினமான இன்று உயிர் கொடுக்கும் குரலை போற்றிடுவோம். விம்மலில் விசும்பலில் துயரம் சொல்லும் கோபத்தின் உச்சத்தில் எரிமலையாகும். விம்மலில் விசும்பலில் துயரம் சொல்லும் கோபத்தின் உச்சத்தில் எரிமலையாகும். கொஞ்சும் மொழியில் தேனாய் இனிக்கும் தாயின் தாலாட்டிலோ அமைதி கொள்ளும். கொஞ்சும் மொழியில் தேனாய் இனிக்கும் தாயின் தாலாட்டிலோ அமைதி கொள்ளும். அதுவே அடையாளத்தின் முகவரி குரல். அதுவே அடையாளத்தின் முகவரி குரல். உயிரின் ஓசை உதிரமின்றி ஓடும் நதி இது. ஊமைச் சனத்தின் உரத்த சிந்தனை இது. உயிரின் ஓசை உதிரமின்றி ஓடும் நதி இது. ஊமைச் சனத்தின் உரத்த சிந்தனை இது. அநீதி கண்டு எழும்பும் பேரலை அக்கிரமம் கண்டு கொதிக்கும் எரிமலை. அநீதி கண்டு எழும்பும் பேரலை அக்கிரமம் கண்டு கொதிக்கும் எரிமலை. சத்தமாக பேசுவது சிறப்பல்ல, சத்திய குரல் ஒலிப்பதே உலகிற்கு பொறுப்பு. சத்தமாக பேசுவது சிறப்பல்ல, சத்திய குரல் ஒலிப்பதே உலகிற்கு பொறுப்பு. உலகிற்கு பொறுப்பு. நன்றி, வணக்கம். அத்தனை வரிகளையும் மிக அழகாக நம்மோடு படைத்திருக்கிறார் ரஜினி அவர்கள். நான் ரசிக்கிறேன், ஒவ்வொரு வரிகளையும் ரசிக்கிறேன். மிக அழகான பக்கம். ஒரு அடையாளத்தின் குரல் என்பது இப்ப பல வழிகளில் நான் தவித்திருக்கிறேன். இப்ப உங்களுக்கு ஒரு இருமல் வந்துட்டா, தொண்டை கட்டி போயிட்டா, உங்களால அந்த 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 குரலோட பேச முடியாது. அப்ப நீங்க தவித்து போய்விடுவீர்கள். அல்லது ஒரு அழகான ஒரு ஒரு நல்ல பாடகன் தன் குரலை இழந்து விட்டால் அவனுடைய குரல் மூலம் வருகின்ற அந்த அழகான பாடல் என்பது நமக்கு கிடைக்காது போய்விடும். அல்லது உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கான அவர் சொன்னது போல அத்தனை உணர்வுகளையும் வெளிப்படுத்துவதற்கான அந்த குரலுடைய தொனி என்பது உங்களுக்கு மிக அவசியமாக இருக்கிறது. எனவே மிக அழகான கவிதை, மிக 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 அழகான கவிதை. ஒவ்வொரு வரிகளுமே மிகச் சிறப்பாக நின்று நிதானித்து அதை ரசித்து பார்ப்பதற்கு உகந்ததாக அது இருக்கிறது. மிகச் சிறப்பு. குரல் என்பது வெறும் ஒளி அல்ல, ஆன்மாவின் வெளிப்பாடு, ஆளுமையின் எப்படி இதமாக பேச வேண்டும், எப்படி அந்த குரலை வெளிப்படுத்தும் போது அது மற்றவர் மனதோடு பேசும் என்பதை மிக அழகு, மிக அழகு, பேரழகு. அத சில வேளைகளில் நாங்கள் ஒருவரை தெரியாமலே அந்த குரலின் அழகில் நாம் வசீகரிக்கப்பட்டு விடுவோம். அந்த குரலுக்கு நாம் மயங்கி போயிருப்போம். அந்த குரல் எங்களோடு பேசும், எங்களுடைய இதயத்தோடு பேசும். எனவே இங்கு அது ஆன்மாவின் வெளிப்பாடாக அல்லது மிக அமைதியாக பேசுகின்ற ஒரு குரலின் அந்த வாஞ்சியான தொனி எங்களுக்குள் நிலைத்து நிற்கும். எப்போதும் பேசிக்கொள்ளும். ஒரு அம்மாவினுடைய குரல் எப்போதுமே காதுக்குள் ஒலித்துக் கொள்ளும். அவள் அழைப்பதும் அவள் பேசுவதும் ஒலித்து கொண்டிருக்கும். எண்ணங்களை சொல்லும் விசையாக சொற்களுக்கு உயிர் கொடுக்கும் ஆயுதமாவது குரல். எனவே எண்ணங்களை சொல்வதற்கு விசையாக நீங்கள் உரத்து பேசும்போது அந்த குரலின் தொனி என்பது மனதுக்குள் இடித்து பேசும். சொற்களுக்கு உயிர் சில வேளையில மிக மிக அதிரடியாக இருக்கும், தேவையில்லை என்று இருக்கும். ஆனாலும் சொற்களுக்கு உயிர் கொடுக்கும். உலக குரல் தினமான என்று உயிர் கொடுத்து குரலை போற்றிடுவோம் என்று மிக அழகாக அந்த உலக குரல் தினத்துக்கான அந்த தினத்தின் பக்கத்தை நம்மோடு பேசுகிறார். விம்மலில் விசும்பலில் துயரம் சொல்லும் கோபத்தின் உச்சத்தில் அது எரிமலையாகும். விம்மி விசும்பி பேசும்போது அது துயரத்தை நமக்கு வெளிப்படுத்தும். கோபத்தின் உச்சத்தில் அது எரிமலையாய் வெளிப்படும். கொஞ்சும் மொழியில் தேனாய் இருக்கும். குழந்தைகள் பேசும்போது அல்லது கொஞ்சி பேசும்போது அது தேனாய் இனிக்கும். சில வேளைகளில் தேனாய் இனிக்கும் குரலில் கூட விஷம் தடவி இருக்கும். ஆனால் இங்கு கொஞ்சும் மொழியில் தேனாய் இனிக்கும். தாயின் தாலாட்டிலோ அமைதி கொள்ளும். அவள் தாலாட்டி ஆடும்போது அந்த அந்த குழந்தையின் அத்தனை உறக்கமும் மிக அமைதியாக அமைதி கொள்ளும். அதுவே அடையாளத்தின் முகவரி குரலாக இருக்கிறது. உயிரின் ஓசை உதிரமின்றி ஓடும் நதி. மிக அழகான வார்த்தை. உயிரின் ஓசை, எங்களுடைய உயிரிலிருந்து பெறப்படுகின்ற ஓசை என்பது உதிரமில்லை, அங்கே உதிரமில்லை, ஆனால் அது நதியாக ஓடுகிறது. அந்த பேச்சு நதியாக ஓடுகின்றது. ஊமை சனத்தின் உரத்த சிந்தனை, பேச முடியாதவர்களின் உரத்த சிந்தனையாக அந்த குரல் வெளிப்பாடு இருக்கிறது. அநீதி கண்டு எழும்பும் பேரடையாக, அப்படித்தான் வெளிப்படுத்த முடியும். அக்கிரமம் கண்டு கொதிக்கும் எரிமலையாக. சத்தமாக பேசுவது சிறப்பல்ல, சத்திய குரலாக, அது உண்மையின் குரலாக இருக்க வேண்டும். இதுதான் உலகின் பொறுப்பாக இருக்கிறது என்று மிக மிக அழகாக ஒரு அடையாளத்தின் முகவரியாக குரல் எப்படி பேசுகின்றது, அது எத்தனை அவசியம் என்பதை நம்மோடு மிகச் சிறப்பாக பேசிய கவிதையாக, மிக அழகான கவிதையாக நான் பார்க்கிறேன். மிக மிக சிறப்பான வாழ்த்துக்கள்.
நன்றி. இந்த சின்ன குட்டிஸ பாருங்கக்கா. நாங்க என்னதான் தூக்கி தாலாட்டி, என்னதான் மடியில வச்சு கொஞ்சினாலும், அந்த தாய் வந்த அப்புறம் அந்த குரல பார்த்து நிச்சயமா, திரும்புற வடிவ நிச்சயம். பார்த்தீங்களா? நிச்சயமா. தியா என்ன சொல்லுவா, ஓடி போய் அம்மாக்கு அப்படி முகத்தால நக்கி நக்கி நட்டுவாள். ஓ! அவ்வளவு நேரம் நாங்க வச்சிருப்போம் வாணி. அம்மாவை கண்ணோட இருக்கிற அந்த அந்த குரலை அந்த அந்த கேட்டோட இருக்கிற குரல அந்த கண்டு திட்டும்புகள் என்ன? அதான் நாங்க சொல்றோம். நன்றி கேட்ட ஆக்கல ஐயா நீங்கன்ட்டு. இவ்வளவு நேரம் அதேதான் நாங்க அதேதான் அதேதான் நாங்க வச்சு திரும்பியும் கொண்டிருக்கிறோம். வாணி அதுக்கப்புறம் திரும்பியும் பார்க்க மாட்டாள். இல்ல, நீங்களால் இருக்கிறன்றதை திரும்பியும் பார்க்க இல்ல, மாட்டாள். இல்ல. அது ஒரு கிழமை என்னண்டு தானே. ஆ, இப்போ திரும்ப போனது போன கிழமை. உடனே அந்த தாயை பார்த்து இப்படி பார்க்குறான் என்ன இருந்து. நிச்சயம் நாங்க நிச்சயம். நீங்க எல்லாம் இப்பதே நீங்க கூட இதை காட்டுறீங்களான்ட்டு. அப்படி அதுகளுக்கு தெரியுது. சரி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அபிஷா. வியாழன் கவிதை நேரம். இலக்கம் 82. தலைப்பு மாசற்ற உலகில். இல்ல போறோங்க வா. ஆ, இண்டியானுக்கு அண்ணு இருக்குன்னு போட்டிருக்கிறேன். நான் ஒன்று பார்க்குறேன். மாசற்ற உலகு கவிதை. இண்டியானுக்கான வருது. ஆ. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அபிஷா. வியாழன் கவிதை நேரம். இலக்கம் 83. தலைப்பு வீட்டுக்காவலன் நாய். காலை கடிக்காது காசும் கேட்காது, வாழையாட்டி வாசலில் காத்திருக்கும். காலை கடிக்காது காசும் கேட்காது, வாழையாட்டி வாசலில் காத்திருக்கும். இரவெல்லாம் தூங்காத இமை மூடா கண்கள், இரவெல்லாம் தூங்காத இமை மூடா கண்கள். உறவென்று வந்தவரை ஊரறிய குறைக்கும், உறவென்று வந்தவரை ஊரறிய குறைக்கும். செருப்பை கடித்தும் இழுக்கும் செல்ல குறும்பன், செருப்பை கடித்திழுக்கும் செல்ல குறும்பன். சோற்றை போட்டால் உலகமாய் நினைக்கும், சோற்றை போட்டால் உலகமாய் நினைக்கும். திருடன் வந்தால் தீயாய் சேரும், திருடன் வந்தால் தீயாய் சேரும். வீட்டின் காவலன் நன்றியுள்ள தோழன், வீட்டின் காவலன் நன்றியுள்ள தோழன். நன்றி, வணக்கம். அந்த செல்ல பிராணி நாயை பற்றி எடுத்து வச்சிருந்தாருங்க அபிஷா. மிக அழகாக எப்படி அவர் எல்லாம் வீட்டு காவலனாக இருக்கிறார். எங்களுடைய காலை கடிக்காது காசும் கேட்காது, ஆனால் விழிமூடாது தூங்காது, உறவென்று வந்தவரை குறைத்து அழைத்து, திருடன் வந்தால் அவனை கழைத்து, வீட்டின் காவலனாக நம்மை பாதுகாக்கின்ற அந்த அழகான காவலனை நாம் சில வேளைகளில் அதை உதாசீனம் செய்து விடுவோம். ஆனால் பல வேளைகளில் அவர்கள் உண்மையிலேயே நன்றியோடு தான் இருக்கிறார்கள். அத்தனை பாதுகாப்பாக தன் வீட்டில் வந்தவனை அவ்வளவு நேசிப்பு. ஆனால் வாணி, இன்று பலர் வீட்டில் செல்ல பிராணிகளாக இங்கு வெளிநாடுகளில் ஆனால் இதற்கு நான் எதிரானவள். இதற்கு நாயும் பூனையில நானும் எதிரானவள் தான். நான் தூரம் ரசிப்பேன். நானும் தான் தூரம் நின்று நான் ரசிக்கிறதுக்கு நானும். ஆனால் என் வீட்டில் நான் பார்ப்பதற்கு நான் நிச்சயமாக கிடையாது. அவ்வளவு கொடுமையானவள் நான். அதற்கு அவ்வளவு எதிரானவள். எனக்கு அந்த பக்குவம் இல்லவாணி. எனக்கு பிள்ளைய பார்ப்பேன். ஆனா எனக்குன்றதை விட நானும் நின்ற வீட்டுல 2 பூனைகள். அது பூனை இல்ல, சிங்க குட்டிகள் 2. சரியா? அது இருக்காத இடமே இல்லை, குந்தாத இடமே இல்லை, தெரிஞ்சுது. அப்ப நான் போய இப்ப அதுக்கு வில்லி நான் அப்ப அந்த 5 நாளும் 5 நாள் 8 நாளும் கதவை பூட்டி வச்சிருவேன். நான் என்ன சிட்டு ரூம்ல வருவாங்க, இப்படி எட்டி பார்ப்பாங்க. ஆனா தெரியுமா வாணி, நாங்க பொல்லாதவங்கன்னா அதுகளுக்கு தெரியும், வராது. தங்கச்சி விட்ட நான் போய் நிக்கலையும் என்ன கண்ட பாஞ்சு ஓடிடுவேன். அப்ப பாமா சொன்னார், நீ இப்ப வில்லியா போயிட்டா, எதுக்கு அவனை 2ம் சேர்ந்து உன்ன பிச்சு புரண்டா விட்டா சரின்ட்டு. இல்ல வாணி, நாங்க படுத்து கிடப்போம், அந்த செட்டில வந்து டக்கண்டு ஓடி. அதுல செட்டி வேணுமா, மேச வேணுமா, இல்லாத இடமே இல்ல. அவ்வளவு உடுப்பையும் கொண்டு வந்து இங்கேயே போட மாதிரி தான் கொடுத்து. ஆனா என்ன சொல்லுங்க, அவன் வீட்டுல இருக்கிற உடுப்பு எல்லாம் அந்த மாதிரி உடுப்பு முழுதும் துவைக்கணும். எங்கேயோ போய் வந்த மாதிரி தான் எல்லாத்தையும் துவைக்கிறது வந்து. அது கஷ்டம். அவர்களுக்கும் பிடிக்க வளர்க்குறவர்கள் சொன்னாலும் பிடிக்காது. அது பிள்ளையாக அவர்கள் பிள்ளையோட மேலா பாப்பிடும் வாணி. அப்ப அதனால அவர்களோட கதைக்கிறதுல அர்த்தம் இல்லை. நாம் விலகிக் கொள்வதுதான் சரியா இருக்கு. நாம் வில்லிகளாக மாறிக்கொள்வதுதான் சரியா. ஆமா. அது சந்தோஷம் எனக்கு. அது 2 பேரும் கண்டு ஓடுதில்லை. அப்படி உங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பா இருக்குதுன்னு சொல்லிட்டு.
ஆனா நான் வேலை செய்யும்போது ஒரு ஒரு வயது போன வந்திருந்தா அவவுக்கு கையில அந்த பூனை கீறினது. அது சரியான போன ஹாஸ்பிட்டல்ல சரியான வைத்தியம் செய்யாதால அவருக்கு அந்த கையின் ஒரு பக்கம் எடுக்க வேண்டி வந்தது. ஓ அப்புறம் சொன்னார் அந்த ம். ப்ரொஃபஸர் வந்து மன்னிப்பு கேட்டேன். ஆனால் சில பாதிப்புகளும் அதான் வர்றதுக்கான சொல்ல முடியாது. சந்தர்ப்பம். ஆமாம் ஆமாம். ம் எனவே நாங்க ஒரு முறை போயிட்டு இருந்தாலும் எங்களுக்கு வர்றதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு. ஆனால் அலர்ஜி இருந்ததால அதுல இருந்து கிருமிகள் ம் இருந்து வந்தால் ம் எல்லாமே பாதிப்பு தான். இல்ல ஒவ்வொரு தரம் தாங்கள் கவனம் எடுப்பது அது நல்லது. சரி. ஆமாம். ம் அது அவியவி என்ற தனிப்பட்ட இது. இங்க அழகாக வீட்டுக்கு அவரனாக நாய் நம்மோடு மிக அழகாக தன்பி அவர் சொன்ன ஒவ்வொரு வரியும் எப்படி அந்த எங்கட கால கடிக்காது, காசு கேட்காது, நீவே நித்திர கொள்ளாது, ஆனாலும் எங்களுக்கு பாதுகாப்பாக வீட்டின் காவலனாக இத்தனை தூரம் கவனமாக இருக்கிறார் என்பதை அஹ், மிக அழகாக பேசுகின்றார். சிறப்பான வாழ்த்துக்கள் அபிஷா. நன்றி. வணக்கம். இதுல ஜானட்சன் அவர்களது கவிதை இதுல வரும். ஜேனடிசன் அவர் இருக்கிறார் 2179வது இல்ல அவர் பக்கமா. காணொளியில் அவற்றை இல்லை. சரி வரி இருக்கிறது. மற்றது நேவிஸ் பிலிப் அவர்கள் அவர் வரி இல்ல அவற்ற வரியில் அவர் வரி வரையில். வரியில் இருக்கிறார்கள். காணொளியில் வந்தவர்கள் வரல் தான். சரி. சரி. எனவே மிகச் சிறப்பாக இணைந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நிறைவான வாழ்த்துக்களோடு பகுதி 2 இணைக்க காத்திருக்கும் நகுலா சிவநாதன் அவர்களை அன்பாக வரவேற்றபடி வாணி உங்களுக்கு நன்றியோடு நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மிக்க நன்றி. வணக்கம் கௌரி, வணக்கம் வாணி. நானும் காணொலி கவிதை அனைத்தும் கேட்டுக்கொண்டிருந்தேன். மிக மிக சிறப்பாக தட்டி கொடுத்திருக்கிறீர்கள். மிக நன்றியும் பாராட்டுகளும். அடுத்த வார கவிதை தலைப்பையும் நேரத்தோட சந்திங்கள் என்றால் நன்றாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு நன்றி. வணக்கம். இருக்கா உடனடி எனக்கு இல்லை இங்க இல்ல வாணி. அடுத்த வாரம் ஏதாவது நானும் கவிதைகள் காணொலி கவிதைகள் கேட்டுக்கொண்டிருந்தேன். மிகவும் சிறப்பான கவிதைகளாக எல்லோரும் தனித்தனி விருப்பு தடுப்பில் எழுதியிருந்தார்கள். சிறப்பான வாழ்த்துக்கள் அத்தனை பேருக்கும். அழகாக தட்டி கொடுத்த கௌரிக்கும் வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. உங்களோட பின்னு போட்டுக்கிற படம் நாங்க முந்தி சின்னல இந்த கீறு போட்டுட்டு படங்களை இருக்கிற மீன்கள் அதுல இதன்ற மாதிரி அல்லது நூலை வச்சு இப்படி இதண்டு போட்டு கலர் அடிக்கிற மாதிரி நேவிஸ் பிலிப் அவரோட பேக்ரவுண்ட்ல வர்ற மீனும் இது அது மீன் படம். அதான் சின்ன வயசுல நாங்க ஓவியம். வணக்கம் மாணிக்கம் கௌரிக்கும். எந்த கவிதையை நான் பதிஞ்சனான் இல்லையா வாணி? காணொலிக்குள்ள காணல. நான் வரியில எழுதி விட்டுருக்கிறேன் வாணி. நான் வரியிலும் பதிஞ்சிருக்கிறேன். வரியில இருக்கு, காணொலிய காணோம், வீடியோவா காணும். எங்க போட்டீங்க? கவிதைக்குள்ளதான் போட்டேன். வீடியோ கவிதைக்குள்ள போட்டீங்களா? வாணி வணக்கம் வாணி. அடுத்த வாரம் வாணி 22ஆம் தேதி உலக பூமி தினம் இருக்கிறது. சர்வதேச புத்தக தினம் இருக்கிறது. 18ஆம் தேதி நாளைக்கு நாளண்டைக்கு பண்பாட்டு தினம் இருக்கிறது. நீங்கள் ஏதாவது ஒன்றில் வச்சு ஒரு தலைப்பு தரலாமே. உலக பண்பாடு எடுக்கலாம் அப்படியாண்டா? பண்பாடு அல்லது பூமி தினம் இருந்தாலும். சர்வதேச புத்தக தினம் இருக்கிறது. பண்பாட்டை மறந்தது ஏனோ. அந்த 2வது கௌரி சித்திரை புத்தாண்டு வியாழனுக்கான கவிதை நேரம். வாணி உங்களோட தலைப்பு என்ன சொன்னீங்க? இல்ல நான் சும்மா சொன்னா பண்பாட்டை மறந்து யோசிப்போமா. ஓகே ஓகே நன்றி. சரி தாருங்க ஜான்சன். வியாழனுக்கான கவிதை நேரம் சித்திரை புத்தாண்டு 2179. சித்திரை புத்தாண்டே அன்புக்கோர் அணிகலமாய் அவனியுள்ளோர் போற்றிடவே ஆவலுடன் வரவேற்கின்றோம். பாரபவன்றதான் அது வேறு பேராக இருக்கு, அது திருத்தோணம். புத்தாண்டே வருகவே இன்பமாய் மக்கள் வாழ இனிய ஆண்டாய் வந்துடுக. எம்மின மக்கள் துன்பங்கள் நீங்கிட உலக நாடுகள் சமாதானம் பெற்றிட ஒன்றித்து ஒற்றுமையாய் வாழ்ந்திட எங்கும் அமைதி நிலை நிலவிட எம்மவருக்கு விடுதலை அளித்திட சீரன் சிறப்புடன் புவியில் வாழ்ந்திட சிந்தையின்றி ஆளும் அரசை நீதியும் நியாயமும் வழங்கிடுவாய் மக்கள் மகளோடு வாழ வழிகாட்டு. நன்றி வணக்கம். தமிழ் சிங்கள புத்தாண்டு தானே, எனவே அரசுக்கு ஒரு வேண்டுகோளையும் விடுத்திருக்கிறார் ஜியானடிசன் அவர்கள். 2000 அல்லது எல்லா அரசுகளுக்கும் இன்றைய சூழலில் எல்லா அரசுகளுமே மாறுபட்டு போயிருக்கிறது. உலகம் முழுவதும் சரியான சிந்தனை வயப்பட்டு வர வேண்டும். ஆனால் இங்கும் சிங்கள அரசை தமிழ் சிங்கள புத்தாண்டில் சிங்கள அரசை கேட்டபடி
பாரப வருடம் இல்லையா வாணி? அதன் சரியான அர்த்தம் பராப என்பது வருடம். தெரியுமா? பராப பராப வருடம். வருடம். அதன் அர்த்தம் என்ன என்பது தெரியுமா யாருக்காவது? பராப வருடம். ஆஹா, தெரியாது. தலைப்பு பண்படுமோ பண்பாடு என்று வரலாமோ? எதண்டு? பண்படுமோ பண்பாடு. அது புண்படுமா பண்படுமா? பண்பாடு. பண்படுமோ பண்பாடு நல்லா இருக்குது. பண்படுமோ எனவே இங்கு சித்திரை புத்தாண்டில் 2179 பக்கத்தோடு ஜெயநடேசன் அவர்கள் சித்திரை புத்தாண்டே அன்புக்கோர் அடிகளனாய் அவனியுள்ளோர் போற்றிட ஆவருடன். எனவே நான் நம்பிக்கையோடு தான் நாம் ஒவ்வொன்றையும் வரவேற்போம். இங்கு உன்னை நம்பிக்கையோடு வரவேற்கிறோம். பராப வருடத்தில் இங்கு புத்தாண்டே வருகவே இன்பமாய் மக்கள் வாழ இனிய ஆண்டா. எனவே மீண்டுமாய் ஒரு நம்பிக்கை, மீண்டுமான நம்பிக்கையில் இன்பமாய் நாம் வாழ்வதற்கு எங்களுடைய இன மக்களுக்கு துன்பத்தை நீக்கி உலக நாடுகள் சமம். நாம் மட்டும் தனித்து மகிழ்ச்சியாய் வாழ்ந்தால் போதாது. எனவே எங்களுடைய இன மக்களும் துன்பம் நீங்கி உலக நாடுகள் சமாதானம், எங்கும் சமாதானம் நிலவிட ஒன்றித்து ஒற்றுமையாய் வாழ்ந்திட, அனைத்து மக்களுமே துன்பம் நீங்கி ஒற்றுமையாய் வாழ்ந்திட, எங்கும் அமைதி நிலவிட, எம்மவர்க்கு விடுதலை கிடைத்திட. எனவே இங்கு அமைதியின் பிடியில் விடுதலையோடு வாழ்வதற்கு சிந்தையின்றி வாழும் சீரம் சிறப்புடன் நாம் புவியில் வாழ்ந்திட, இந்த சூழ்நிலையிலும் தாயகத்தை நோக்கி அவர் பார்வை சிந்தையின்றி ஆளும் சிங்கள அரசே நீதியின் நியாயமும் வழங்கிடுவாய் என்று மீண்டுமாக அரசுக்கான ஒரு வேண்டுகோளையும் விடுத்து உலக சமாதானத்தையும் வேண்டி மக்களோடு மகிழ்வாக வாழ்வதற்கு நிச்சயமாகவே நாம் மகிழ்வாக வாழ்வதற்கான சூழலை நமக்கு தர வேண்டும். இயற்கையையும் அரசாங்கங்களையும் பல்வேறுபட்ட பக்கங்களையும் எதிர்பார்ப்போடு வேண்டியபடி சித்திரை புத்தாண்டின் பிறப்பில் மீண்டுமாக நாம் ஒரு அன்பிற்கோர் அணிகலனாக அவனியுள்ளோர் போற்றி வாழ்ந்திட வழியை கொடு என்று வாழ்த்தி வரவேற்றபடி நம்மோடு இணைந்திருக்கிறார் ஜெயநடேசன் அவர்கள். எனவே அவருடைய வேண்டுகளோடு நாமும் இணைந்தபடி அனைத்து மக்களுமே நிச்சயமாக சாந்தியும் சமாதானம் நிறைந்த இந்த பூமியில் வாழ வேண்டும். நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் அமைதியும் அன்பும் நிறைய வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் நாம் யாருமே சரியான பக்கம் நடப்போம் என்று யாருக்கும் தெரியாது. எனவே நாமும் கூட எங்களை மெல்ல மாற்றிக்கொண்டு வாழ்ந்தோமானால் ஒவ்வொருவரிலும் மாற்றம் காணும் போது நிச்சயமாக இந்த புதிய வருடம் பல்வேறுபட்ட மாற்றங்களை நமக்கு தரும் என்ற நம்பிக்கையோடு அவருடைய ஜெயநடேசன் அவருடைய சிறப்பான வேண்டுகோளை நம்ம ஒவ்வொருவருடைய செவிகளுக்கும் விடுத்தபடி நானும் அனைவருக்கும் நிறைவான வாழ்த்துக்களை பகிர்ந்தபடி நானும் விடைபெற்றுக் கொள்கிறேன். நகுலா சிவநாதன் அவர்களையும் வரவேற்றபடி வாணி உங்களுக்கு நிறைவான நன்றிகளோடும் வாழ்த்துக்களோடும் மீண்டுமாக சந்தித்துக் கொள்வோம். நன்றி, நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம், வணக்கம். வாங்கோ. நன்றி, நன்றி. வந்து விட்டோம். மிக சிறப்பாக அருமையாக செய்தீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி, நன்றி, வணக்கம். தலைப்பை ஒருக்கா மீண்டும் சொல்லுங்கள். தலைப்பை பண்படுமோ பண்பாடு. பண்படுமா பண்பாடுன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமே. பண்படுமோ பண்பாடு. புண்படுமோ புண்படுமோ பண்படுமோ என்பது பண்படுமோ பண்பாடு நல்லா இருக்கு. பண்படுமோ பண்பாடுதான் நல்லா இருக்குது. புண்படுமோ பண்பாடு அது சரியில்லை. அப்படி சொல்லல, நான் சொன்னான் பண்படுமா பண்பாடு. அதாவது பண்படுமோ பண்பாடு. சரி 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 சரி. ஐயோ, அதுல ஒரு பிரச்சனையும் இல்ல. இப்படி வந்தால் அந்த கேள்வியா இருக்குமே என்று நான் ஒவ்வொருத்தருடைய விருப்பம். சரி, அது எழுதுங்க எழுதுங்க. 21 வருகின்றது. இரா விஜயகோரி அவர்கள்